இன்று ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு சனிக்கிழமை. தலைப்புச் செய்திகள். பசுமை பாதுகாப்பு திட்டத்திற்குள் இருந்த காணி பகிர்ந்து அளிக்கப்பட்டது தொடர்பாக விசாரணை ஆரம்பிக்கப்பட உள்ளது. இலங்கையின் வலுவான பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கு சகல பெண்களும் ஆதரவளிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு கட்சிகள் தமது கட்சியின் சின்னங்களை வழங்க மறுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தின் புதிய முனையத்தில் சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு வைத்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காசாவில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த பாடசாலை மீது இன்று சனிக்கிழமை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 100 பேர் கொல்லப்பட்டதாக காசாவின் சிவில் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. வணக்கம். பசுமை பாதுகாப்பு திட்டத்திற்குள் இருந்த காணி பகிர்ந்து அளிக்கப்பட்டது தொடர்பாக விசாரணை ஆரம்பிக்கப்பட உள்ளது. பசுமை பாதுகாப்பு திட்டத்திற்குள் இருந்த சுமார் 7500 ஏக்கர் நிலத்தை வீடு கட்டுவோருக்கு ஒன்டாரியோ அரசு வழங்க முனைந்தது தொடர்பான விசாரணைகளில் கெனடிய மத்திய காவல்துறை, ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் ஆகியோர் முன்னைய ஊழியர்களையும் தற்போதைய ஊழியர்களையும் விசாரிக்க ஆரம்பித்துள்ளனர். தனது நண்பர்களுக்கும் கொடையாளிகளுக்கும் இவ்வாறு இந்த காணிகள் மாகாண அரசால் பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தது. இதன் மூலம் ஒன்டாரியோ மாகாண அரசு நண்பர்களும் நன்கொடையாளர்களும் சுமார் $8500 மில்லியன் நிகர் லாபமாக பெறக்கூடியதாக இருந்தது. எனினும் இந்த முயற்சியில் ஏதோ தவறு இருக்கின்றன என்பது கண்டுபிடிக்கப்பட்டு கணக்கு பகுப்பாய்வரால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கனடா ஒண்டர்லேண்ட் புதிய ரோலர் கோஸ்டர் ஒன்றை அடுத்த ஆண்டு அறிமுகப்படுத்துகிறது. விருந்தினர்களின் வருகையை அதிகரிப்பதற்கான இவ்வாறான புதிய விளையாட்டுகளையும் களியாட்டங்களையும் அறிமுகப்படுத்தும் கனடா ஒண்டர்லேண்ட் தற்போது அறிமுகப்படுத்தியுள்ள அல்பென்புரி என்கிற இந்த புதிய ரோலர் கோஸ்டர் 50 மீட்டர் உயரத்தையும் 1000 மீட்டர் ஓடுபாதையும் கொண்டு செயற்படும். இதுவே கனடாவின் மிக நீளமான, உயரமான மற்றும் வேகமான ரோலர் கோஸ்டர் என்ற பெயரை பெற்றுள்ளது. சுமார் 1 நிமிடம் 20 செகண்ட்களை ஒருமுறை செயல்பாட்டிற்காக எடுக்கும் இந்த ரோலர் கோஸ்டர் பல தலைகீழ் விளைவுகளை கொண்டிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வலுவான பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கு சகல பெண்களும் ஆதரவளிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற மகளிர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைந்த சந்தர்ப்பத்தில் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட சில சர்வதேச நாடுகள் மற்றும் அமைப்புகளின் பெண் தலைவர்களே எமக்கு உதவி வழங்கினர். தற்போது நாடு தீர்மானமிக்கதொரு சந்தர்ப்பத்தை அடைந்துள்ளது. அனைவரும் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை தற்போது தீர்மானிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை கனடா வர்த்தக சம்மேளனமும் யாழ்ப்பாண வணிகர் கழகமும் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட்டுள்ளனர். பல்வேறு வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக நேற்று யாழ்ப்பாணம் வணிகர் கழகத்தில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இதன்போது யாழ்ப்பாண வணிகர் கழகம், யாழ்ப்பாண முகாமையாளர் நிறுவனம், யாழ்ப்பாண முகாமைத்துவ கழகம் மற்றும் திருகோணமலை வர்த்தக மையம் ஆகிய நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாட்டியுள்ளன. தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு கட்சிகள் தமது கட்சியின் சின்னங்களை வழங்க மறுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு கட்சிகள் தமது கட்சியின் சின்னங்களை வழங்க மறுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து இதனை குறிப்பிட்டுள்ள அவர், அதேவேளை தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு தொடர்பில் நாளை தினம் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூடி தீர்மானிக்கும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த பெண்ணின் மரணம் தொடர்பாக சுகாதார அமைச்சுக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தினால் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 28ஆம் தேதி மரியராஜ் சிந்துஜாய் என்ற பெண் குழந்தையை பிரசவித்த வேளை அதிக குருதிப்போக்கு காரணமாக மன்னார் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பின்னர் அங்கு உயிரிழந்தார். உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்கப்படாதமையே காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த விடயத்துடன் தொடர்புடைய தரப்பினரை பாதுகாக்கும் வகையில் விசாரணைகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பாகவே மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியம் சுகாதார அமைச்சுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது.
திருச்சி சர்வதேச விமான நிலையத்தின் புதிய முனையத்தில் சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு வைத்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜனவரி 2ஆம் தேதி திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் புதிய முனையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். அதற்காக தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி மொழி தவிர சமஸ்கிருதத்திலும் கல்வெட்டு வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் திருச்சி விமான நிலையத்தில் மத்திய அரசின் ஆட்சி மொழியாக இல்லாத சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு வைத்திருப்பது தற்போது விவாத பொருளாக இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக நீதி கோரி கண்டன போராட்டத்தில் ஈடுபட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி மற்றும் இயக்குனர் ப. ரஞ்சித் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வள்ளுவர் கோட்டத்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய கோரி நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பகுஜன் சமாஜ் கட்சியினரும் ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினரும் கலந்து கொண்டனர். மேலும் இயக்குனர் ப. ரஞ்சித் கட்சி ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் அனுமதியின்றி கூடுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வங்காளதேசத்தில் இருந்து இந்தியாவுக்குள் நுழைய முற்பட்ட ஆயிரக்கணக்கானோரை இந்திய இராணுவத்தினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர். வங்காளதேசத்தில் ஏற்பட்ட கலவரங்கள் காரணமாக ஆட்சியை கைப்பற்றிய இராணுவம் நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசை உருவாக்கியுள்ளது. இந்நிலையில் சிறுபான்மையினரான இந்துக்களின் வீடுகள் குறிவைத்து தாக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் மேற்கு வங்காளத்தில் உள்ள கூச் பேகர் மாவட்டத்தை அண்டிய வங்காளதேச எல்லை வழியாக நேற்று ஆயிரக்கணக்கானோர் நுழைய முற்பட்ட போது இந்திய இராணுவத்தினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர். தேர்தல் பேரணிக்காக மோன்டானா நகருக்கு சென்ற டொனால்டு டிரம்பின் விமானம் இயந்திர கோளாறினால் திருப்பி அனுப்பப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். தேர்தல் பேரணிக்காக மோன்டானா நகருக்கு சென்ற டொனால்டு டிரம்பின் விமானம் இயந்திர கோளாறினால் திருப்பி அனுப்பப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். மோன்டானாவின் போஸ்மனில் திட்டமிட்டபடி வெள்ளிக்கிழமை பேரணி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வேறு விமானத்தில் டொனால்டு டிரம்ப் பயணம் செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் எந்த விபத்தும் இன்றி பில்லிங்ஸில் தரையிறக்கப்பட்டதாக பில்லிங்சன் நோகன் சர்வதேச விமான நிலையம் தெரிவித்துள்ளது. காசாவில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த பாடசாலை மீது இன்று சனிக்கிழமை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 100 பேர் கொல்லப்பட்டதாக காசாவின் சிவில் பாதுகாப்பு அமைப்பு தெரிவிக்கிறது. இந்த தாக்குதல் காசா நகரில் அல் சபாஹா பகுதியில் அல் தபாயின் பாடசாலை மீது நடத்தப்பட்டுள்ளது. ஆனால் இந்த தாக்குதல் ஹமாஸ் கட்டளை மையத்தை குறிவைத்தே நடத்தியதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் சிறார்கள் உள்பட பல பேர் தீப்பற்றி எரிந்து உயிரிழந்துள்ளதாகவும் மற்றும் காயமடைந்ததாகவும் காசாவின் சிவில் பாதுகாப்பு அமைப்பு கூறியுள்ளது. பிரித்தானியாவில் இடம்பெற்ற கலவரத்தை அடக்கிய காவல்துறையினரின் பணியை பாராட்டி பிரித்தானிய மன்னர் முதல் கருத்தை பதிவு செய்துள்ளார். கடந்த ஜூலை 29ஆம் தேதி பிரித்தானியாவில் இடம்பெற்ற ஒரு பாரிய கத்திக்குத்து சம்பவத்தில் 3 சிறுமிகள் கொல்லப்பட்டனர். இதனால் அங்கு பெரும் கலவரம் ஏற்பட்டது. கலவரத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் மற்றும் அவசர சேவை பிரிவினர் ஆகியோர் மிகவும் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர். இது தொடர்பாகவே பிரித்தானிய மன்னர் அவர்களுக்கு பாராட்டை தெரிவித்துள்ளார். வன்முறை சீர்குலைவுகளினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அமைதியை மீட்டெடுக்க அவர்கள் செய்யும் அனைத்திற்கும் பிரிட்டிஷ் காவல்துறை மற்றும் அவசர சேவைகளுக்கு மன்னர் பாராட்டினார் என பக்கிங்ஹாம் அரண்மனை செய்தி தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் டொலின்ஸ்க் பகுதியில் 6.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவின் சகலின் ஷெரகோடா அருகே இன்று சனிக்கிழமை நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. எனினும் இந்த நில அதிர்வினால் ஏற்பட்ட உயிர் மற்றும் பொருட்சேதங்கள் தொடர்பில் விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை. இத்துடன் டிவிஐயின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.